அதைத்தானே நம்ம கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்ல, உரிமையா ஜெபிக்கலாம். அல்லேலூயா. உரிமையா என்ன செய்யலாம்? கேட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அதுலயே பாருங்க 4:6 படிச்சிட்டீங்களா? 4:7 படிங்க. ஆகையால் நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். பாத்தீங்களா? நாம இனிமேல் என்ன இல்ல, அடிமையே இல்ல, பாவத்துக்கு அடிமை இல்ல, சாபத்துக்கு அடிமையான பிள்ளைகள் இல்ல, வறுமைக்கு அடிமையான பிள்ளைகள் அல்ல, சாத்தானுக்கு அடிமையான பிள்ளைகள் அல்ல, கோபத்துக்கு சாபத்துக்கு பாவத்துக்கும் அடிமையான பிள்ளைகள் அல்ல. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். கைகளை தட்டுங்க. ஹalleluya. அதுதான் கலாத்தியர் 4:19 படிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பவுல் சொல்றாரு, என் பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, கிறிஸ்து என்ன செய்யணும்? அப்படியே அச்சு அடையாளமும் உங்களுக்குள்ள அப்படியே உருவாயிரும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்? வேதனைப்படுகிறேன். இப்படிப்பட்ட சத்தியத்தை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பவுல்